نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய மார்க்கத்தை கற்று விலகிக் கொள்வதற்காக அவனுடைய விருப்பத்திற்குரிய அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நமது இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக திகழுகின்ற ஹஜ்ஜை பற்றியும் அதோடு தொடர்படுத்தி சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் ஊடாக இந்த உயர்ந்த சிறப்பிற்குரிய வணக்கத்திற்கான அழைப்பை தனது உற்ற நண்பனாக அறிவித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஒட்டுமொத்த இந்த முழு உலகத்துக்கும் அந்த ஹஜ்ஜுடைய அறிவிப்பை செய்யுமாறு அல்லாஹ் குர்ஆனின் மூலம் பணித்தான். நீங்கள் அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயம், அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இந்த ஹஜ்ஜிக்கான அறிவிப்பை மக்களுக்கு செய்யுமாறு அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணித்தான். அவர்கள் மிகச் சிறந்த ஒரு நபியாக, தூதராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் இந்த வணக்கத்திற்குரிய அழைப்பை முழு உலகத்திற்கும் வழங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் நடந்தவர்களாகவும் இளைத்த ஒட்டகைகளிலும் உலகத்தின் நாலா பாகங்களிலிருந்தும் உம்மிடம் வருவார்கள். நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை, அந்த அறிவிப்பை முழு உலகத்திலும் உள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவர்களுடைய அந்த அழைப்பு என்பது எவ்வளவு தூரத்துக்கு கேட்டிருக்கும், எவ்வளவு பேருக்கு அது கேட்டிருக்கும், அவர்களுடைய அந்த அழைப்பின் போது எத்தனை பேர் அதை செய்மடுத்திருப்பார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவருடைய அந்த அழைப்பை கியாமத்து நாள் வரை வருகின்ற மனிதர்களுக்கு அதை எத்தச் செய்கிறான் அல் குர்ஆனின் மூலமாக. எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையில் நமக்கு மார்க்கத்தில் ஒரு உண்மையான கவலையும் ஒரு உண்மையான இஹ்லாஸோடும் நாம் மார்க்க பணிகளை செய்யும் போது நமது பணிகளை அல்லாஹ் இவ்வாறுதான் கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மார்க்கத்துக்காக உண்மையிலே கவலைப்படுகிறோம். நாம் மார்க்கத்துக்காக செய்கின்ற அந்த பங்களிப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் அதை இஹ்லாஸாக உள தூய்மையோடு செய்தால் அதை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த அழைப்பு திகழ்கிறது. நாம் பார்க்கின்றோம், சிலர்களுடைய தஅவாவின் முயற்சிகளை அல்லாஹ் எப்படியெல்லாம் கபூல் செய்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் அது அவருடைய இஹ்லாஸுக்கு கிடைத்த நற்கூலியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும்,
இந்த அன்புள்ள அம்மான்ற ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்காத யாருமே கிடையாது. சவுதியில எந்த தவா சென்டர் எடுத்தாலும் அந்த புத்தகம் இருந்தே தீரும். இந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தனது தாயாருக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம், இதுதான் இந்த புத்தகம். ஆனா அவர் அதை எழுதும் போது இதை இத்தனை மில்லியன் கணக்கு இந்த புத்தகம் அச்சிடப்படும், இத்தனை மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்படும் அப்படி கற்பனை செஞ்சிருப்பாரா? அப்படி எல்லாம் அவர் கற்பனை செஞ்சிருக்க மாட்டார். அவர் என்ன செய்யறாரு? அவருடைய அந்த ஏக்கம் என்ன? என்னுடைய தாய் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அந்த உண்மையான அந்த தூய்மையான எண்ணம் பாருங்கள். எனக்கு கிடைத்த இந்த நேர்வழி எனது தாய்க்கும் கிடைக்க வேண்டும். அவர் அந்த எழுதிய அந்த கடிதம் இன்று சுப்ஹானல்லாஹ் அது எத்தனை மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டிருக்கின்றன, பல லட்சங்கள் மில்லியன்களை தாண்டி இருக்கும் என்று சொல்லலாம். அவ்வளவு அந்த புத்தகம் என்ன செய்யப்பட்டு விட்டது? அச்சிடப்பட்டு விட்டது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இஹ்லாஸான முயற்சிகள், உல தூய்மையோடு மேற்கொள்ளப்படுகின்ற சில முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்படி கபூல் செய்தால் அதற்கு அல்லாஹ் மகத்தான என்ன செய்கிறான்? அந்த நற்கூலிகளை வழங்குவதற்குரிய வழிகளை திறக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களை, நாம் எப்படி கவலைப்படக்கூடாதுண்டா, எனக்கு இருக்கக்கூடிய சக்தி எவ்வளவுதானே, என்னால் எவ்வளவுதானே செய்ய முடியும், இதை விட செய்ய முடியாமல் இருக்குது என்று நாங்க உள்ள சக்தியை கொண்டு கூட வேலை செய்யறது கிடையாது. புரியுதா சொல்றது? நம்முடைய பிரச்சனை என்னது? இல்லாததை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். நம்மிடம் எவ்வளவு வசதிகள், சக்திகள், அருள்கள்லாம் இருக்கும், அதற்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம். 1 லட்சம் கிடைச்சா நான் இப்படி கொடுப்பேன்னு சொல்லுவான், ஆனா 1000 ரூபாய் இருக்கு அதுல கொடுக்க மாட்டான். புரியுதா சொல்றது? 1 லட்சம் வந்துச்சுன்னா நான் இப்படி எல்லாம் செய்வேன்னுவான். அவனுக்கு 1000 ரூபாய் ஆல்ரெடி அவன் பாக்கெட்ல இருக்கும், அதுல இருந்து அவன் கொடுக்க தயாரில்லை. இப்படி பலர் இருப்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே நமது முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த முயற்சிகள் இஹ்லாஸாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். அல்லாஹ் அதை கபூல் செய்தால் அதனுடைய தாக்கம் தனியானது. அதனுடைய தாக்கம் தனியானது. நீங்க எடுத்து பாருங்க, சில சகோதரர்கள் இஸ்லாத்துக்குள் வருவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருடத்துக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்குரிய பின்னணி என்னன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா 10 வருடத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு என்று அவர் ஒரு நிகழ்வை சொல்வார். அந்த நிகழ்வோடு யார் சம்பந்தப்படுகிறாரோ அவருக்கு இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுன்னு தெரியாது, ஆனால் அவருக்கு நன்மை எழுதப்படும், அதுல சந்தேகமே கிடையாது. அவருக்கு என்ன செய்யப்படும்? அவருக்கு அது தெரியாவிட்டாலும் அவருடைய பேரில் நன்மை பதியப்படும், நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அவர் மூலம் இன்னும் எத்தனை பேர், அது சங்கிலி தொடராக மறுமை வரை சென்று கொண்டே இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், நான் செய்கின்ற முயற்சி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது இஹ்லாஸாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், உண்மையான கவலையோடு அது வெளிப்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை, ஒரு பாதிப்பை அல்லாஹ் அதில் என்ன செய்கிறான்? வைத்திருக்கிறான். எனவே நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த அழைப்பை எடுத்தீங்கன்னா, அவங்க அழைக்கும் போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அல்லது அக்கம் பக்கத்தில் 2-3 பேர் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான்? அது கியாமத் நாள் வரை வருகின்ற மக்களுக்கு அவருடைய அழைப்பை, அந்த அறிவிப்பை கொண்டு போய் சேர்க்கிறான். இது ரப்புடைய பொறுப்பு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்க குடியமர்த்தும் போது அந்த பள்ளத்தாக்குல யாருமே இல்லை, ஆனால் அல்லாஹ் அறிவிப்பை செய்யுமாறா பணிக்கிறான். அந்த அறிவிப்பு இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அந்த கஅபாவை தவாப் செய்யாத நேரமே இல்லை என்கின்ற அளவுக்கு மக்கள் அதை வலம் வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இது யாருடைய அழைப்பு? இந்த அளவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்புக்குரிய அந்த அறிவிப்புக்குரிய தாக்கம் எங்கிருந்து வந்தது? இதை யார் கபூல் செய்ய? சுப்ஹானல்லாஹ். இவற்றை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹஜ் என்ற இந்த இபாதத், இதற்கான அந்த அறிவிப்பை, அழைப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹு தஆலா முழு உலகத்துக்கும் வழங்கினான். அந்த அழைப்பை நாம் ஏற்று அந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்ல வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மிலே அதிகமானவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தள்ளி போடுவதை பார்க்கிறோம். ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு இவ்வளவு பணம் கட்டி போறதா, அடுத்த வருஷம் கொஞ்சம் குறையும் பார்ப்போம், இப்படி என்ன செய்வாங்க சிலவங்க தள்ளி போட்டுக் கொண்டிருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே,
இது கடையில பொருள் வாங்குற ஒரு சமாச்சாரம் கிடையாது. புரியுதா சொல்றது? ஆஃபர் போடும் வரைக்கும் இருக்கும். ஆஃபர் போட்ட போற என்ன செய்வோம்? வாங்கிக் கொள்வோம் என்று சொல்றதுக்கு என்னது? பொருள் வாங்குற சமாச்சாரமா? இது இபாதத், இது வணக்கம். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இந்த வணக்கத்துக்கென்று குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கின்றன, குறிப்பிட்ட காலங்கள் இருக்கின்றன. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உள்ளன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த குறிப்பிட்ட அந்த மாதங்களுக்குள் அதை நிறைவேற்றியாக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதை நிறைவேற்றுவதற்குரிய தகுதியை நாம் அடைந்து விட்டால், அதற்குரிய தகுதியை நாம் பெற்றுவிட்டால் அது நம்மீது கடமையாகி விடுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மீது என்ன செய்யுது? உதாரணமாக நாங்க 2014 இருக்கிறோம். 2014 நமக்கு என்னது? ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து நாம் நிறைவேற்றவில்லை என்றால், அதை தள்ளி போட்டு 2015 அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு திரும்ப கிடைக்கல என்றால் நாம் குற்றவாளிகள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன செய்யறோம்? 2014 நமக்கு ஹஜ்ஜுக்குரிய எல்லா வசதியும் கிடைக்குது. புரியுதா? பொருளாதாரம், அதற்குரிய விடுமுறைகள், மற்ற எல்லா வசதியும் கிடைத்தும் ஒரு என்ன செய்யறாரு? 1000 ரியால் கூட. அதுக்காக என்ன செய்வோம்? அடுத்த வருஷம் பார்ப்போம். புரியுதா? ஆனா அவருக்கு என்ன செய்யலாம்? உதாரணமா 8000 ரியால் வைங்க. 8000 ரியால் அவருக்கு கொடுத்து ஹஜ்ஜை நிறைவேற்ற சக்தி இருக்குதுன்னு வைங்க. உதாரணமா சவுதியில இருந்து பேசுறோம். வேற வேற நாடு எடுத்தீங்கன்னா பல லட்சங்கள். அருமையான சகோதரர்களே, அந்த வசதி இருந்து அதை அவர் எந்த காரணம் இல்லாமல் தள்ளி போடுகிறார் என்றால் அடுத்த வருஷம் என்ன செய்யுது? அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அந்த வசதிகளை இழந்துட்டாருன்னா அவர் குற்றவாளி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் யாரு? ஏன்னா அவருக்கு கடமை என்ற அந்த நிலையை, அவர் அதற்குரிய தகுதியை பெற்றும் அவர் நிறைவேற்றவில்லை. இவர் குற்றவாளி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு உரையிலே சொல்கிறார்கள், ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உரை நிகழ்த்தினார்கள். அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். எனவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று என்ன செய்றாங்க? உரை நிகழ்த்துகிறார்கள். அப்ப ஒருத்தர் என்ன கேட்கிறார்? யார் ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனமாக அமைதியாக இருக்கிறார்கள். 3 முறை திரும்ப திரும்ப அந்த கேள்வி அவர் கேட்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நான் ஆம் என்று சொன்னால் அது உங்கள் மீது கடமையாக இருக்கும், அதை உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கும். எனவே மௌனமாக நான் இருக்கக்கூடிய விடயங்களை என்னை விட்டு விடுங்கள். நான் எவற்றை உங்களுக்கு கட்டளையிடுகின்றேனோ அவற்றை முடியுமானவரை செயல்படுத்துங்கள். எவற்றிலிருந்து நான் உங்களை தடுக்கிறேனோ அவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னர் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களிலே உள்ள மக்கள் அழிந்ததன் காரணம் அதிகமாக கேள்வி கேட்டதும் நபிமார்களுக்கு முரண்பட்டு செயல்பட்டதும் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வணக்கம் நம்மீது கடமை என்றால் நாம் நிறைவேற்ற வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க, நாங்க இந்த நாட்டுக்கு தொழிலுக்கு தான் வந்திருக்கிறோம், வேலைக்கு வந்திருக்கிறோம், இங்க இருந்தாலும் ஹஜ் என்னது கடமை கிடையாது, அது நாட்டில இருந்து ஊர்ல இருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? ஒரு ஒரு சிந்தனை சலட்டு இருக்குது. அப்படியான ஒரு சிந்தனை, இது ஒரு தவறான சிந்தனை. ஏன்னா குர்ஆனை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அந்த வீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுகிறாரோ அவருக்கு அது கடமை. அவர்களுக்கு என்னது கடமை? அவர் எங்க இருந்து வீட்டுல இருந்தா எங்க இருந்து எல்லாம் அங்க வரல, வருது என்னது? ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு என்னது? அதற்குரிய வசதிகளையும் அதற்குரிய சக்தியையும் அவர் பெற்றுகிறாரா, அவர் மீது கடமையாகி விடுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க தொழிலுக்கு வந்திருக்கலாம், வேலைக்கு வந்திருக்கலாம், அதற்குரிய வசதிகள் அனைத்தும் கிடைத்து நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள், ஒரு பெரும் பாவத்தை செய்தவர்கள். ஏண்டா இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை வாழ்நாளில் ஒரு முறை நிறைவேற்ற கடமையாக இருக்கக்கூடிய இந்த வணக்கத்தை எவராவது அதற்குரிய தகுதிகளை பெற்றும் வசதியை பெற்றும் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் ஒரு பெரும் பாவி, ஒரு பெரும் குற்றவாளி. இது சாதாரண விஷயம் அல்ல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலர்கள் என்ன செய்வாங்க? அவங்களோட சிந்தனை இருக்குதுன்னா, எனக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமை கிடையாது, எனக்கு என்னது என் மீது ஹஜ்ஜு கடமை இல்லை. ஆனா அவரோட வீட்டுள்ள ஆடம்பர பொருட்களையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல பல ஹஜ்ஜு செய்யலாம். புரியுதா சொல்றது? அவர் வீட்டில் உள்ள அடிப்படையில் ஆடம்பரமான பொருட்கள் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பல ஹஜ்ஜு நிறைவேற்றலாம். ஆனா அவரோட சிந்தனை இருக்குது, என் மீது ஹஜ்ஜு
கடமை இல்லை. இப்படியே ஷைத்தான் என்ன செய்வான், கொண்டு போவான். எனவே நறுமையான சகோதரர், இவற்றை நன்றாக விளங்க வேண்டும். ஹஜ் நிறைய பேர் கடமையாக இருந்தும் என்ன என்ன நினைக்கிறாங்க, அது என் மீது கடமை இல்லை, அல்லது எங்கேயாவது வேண்டிய ஒரு கடன் வாங்க இருப்பாரு, அதை கொடுக்கறதை விட பல மடங்கு விட்டு இருக்கும் கடன் இருக்கு, இப்படி சொல்லி கொண்டு இருக்கு. புரியுதா சொல்றது? அந்த விட பல மடங்கு கடன் கொடுக்கறதுக்கு இவரோட வசதி இருக்கும். ஆனா என்ன என்ன சிந்தனை இருக்குது, கடன் இருக்குது, கடன் என்று சொல்லி இப்படி சிலர் இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த வணக்கத்தை தள்ளி போடுகின்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னது, இதுக்கு கஞ்சத்தனம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது, கஞ்சத்தனம் இதுல வரக்கூடாது. ஏன்னா இபாதத்தை பொறுத்தவரையில நாங்க இபாதத்துக்கு செலவழிப்பது என்பது அல்லாஹ் பல மடங்கு பெருகி தான் தருவோம். புரியுதா சொல்றது? நாங்க என்ன செய்யறோம், தேவையான உலக பொருட்கள் எடுத்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களை வாங்குறோம், நினைச்ச மாதிரி வாங்குறோம், அடிக்கடி மொபைல மாத்துவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், ஆடம்பர பொருட்கள் ஒவ்வொன்று என்ன செய்யறோம். அதெல்லாம் கஞ்சத்தனம் பார்க்கறது கிடையாது. ஹஜ்ஜடு வரும்போது 5000 அதை கொடுத்து போறதா, இப்படி வாயை பொழக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்காக நாம் இப்படி செலவழிப்பது என்பது அல்லாஹ் அதை பல மடங்கு பெருக்கி தருவான். இன்னும் எப்படி ஹதீஸ்ல வருது என்று சொன்னா, இந்த ஹஜ்ஜை உம்ராவுக்காக நாம் இப்படி செலவழிப்பது என்பது அது ஏழ்மையை போக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது, வறுமையை போக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒருத்தரை விட இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு கொடுத்து போனீங்க, அவர் கேட்கிறார், இவ்வளவு சொல்றாரு, நான் 6000 ரூபாய் கொடுத்து போனேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க 6000 நான் 4000 ரூபாய்க்கு தான் கொடுத்து போனேன்னு சொல்றாரு. நீங்களே இப்ப கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, நாம் கொடுத்த 2000க்கு அல்லாஹ்விடத்துல கூலி என்னது, பல மடங்கு கிடைக்கும். இதை இந்த இடத்துல கவலைப்படக்கூடாது. சில பொருட்கள் என்ன செய்யும், கூட பணத்தை கொடுத்து வாங்கிட்டா கவலைப்பட்ட பிரச்சனை கிடையாது. இங்க நாங்க 2000 கூட கொடுத்து ஹஜ்ஜிக்கு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இது இபாதத், இது வணக்கம். இதற்கு நாங்க கூடுதலா செலவழிச்சோம்டா அல்லாஹ்விடத்துல கூடுதலா கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இவற்றை நாம் நன்றாக விளங்க வேண்டும், இந்த விடயங்களை. ஏன்னா நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக, வணக்கத்துக்காக நாம் செலவழிப்பது என்பது அதை அல்லாஹ் பல மடங்கு நமக்கு பெருக்கி தருவான். அதுல ஏழ்மை என்பதே வரப்போவதில்லை. அதில் மறைமுகமான பரக்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். இவற்றை நாம் நன்றாக நமது உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த புனித ஆலயம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நாம் செல்கின்ற அந்த ஆலயம், இதை அல்லாஹு தஆலா எவர்களின் மூலம், எவர்களை வைத்து அதை தூய்மையாக்கினான், பரிசுத்தப்படுத்தினான் என்று சொன்னால், மிக உயர்ந்த நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இவர்களின் மூலம் அந்த ஆலயத்தை, அந்த வீட்டை நமக்கு என்ன செய்கிறான், பரிசுத்தமாக்கி தருகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறான், நாம் வஹித்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில், இப்ராஹிமிடமிருந்தும் இஸ்மாயிலிடமிருந்தும் நாங்கள் என்ன செய்தோம், உறுதிமொழி எடுத்தோம். என்ன உறுதிமொழி, அன்தஹிரா பைத்தி, இந்த வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சது யாரு, கியாமத் நாள் வரை அதற்கு என்ன செய்யறோம், அந்த வணக்கத்தை நிறைவேற்றாங்க செல்கிறாங்க என்று சொன்னா, இப்ப அந்த ஹரத்தை பரிசுத்தப்படுத்துறதுல சாதாரண மக்கள் பல நாடுகள் வந்து வேலை செய்யறாங்க, அதை சுத்தம் செய்யறதுல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இதை அந்த 2 நபிமார்களை கொண்டு இந்த பணியை அல்லாஹ் செய்வித்தான் என்று சொல்றான். 2 நபிமார்கள் என்ன செய்தார்கள், யாருக்காக, அந்த வீட்டை எவர்கள் வலம் வருகிறார்களோ, லித்வாயிஃபீன், வலம் வரக்கூடியவர்கள், அதே போன்று அந்த வீட்டிலே இஅ்திகாஃப் இருப்பவர்கள், அங்கே ருக்கு செய்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள், இந்த வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களுக்காக அதை முதலில் பரிசுத்தப்படுத்தியவர்களாக அல்லாஹ் குர்ஆனிலே இந்த 2 நபிமார்களை தான் சொல்கிறான். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அங்க அந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் இருக்க வேண்டும். என்ன சிந்தனை, இந்த வீட்டை அல்லாஹ் நமக்கு இபாதத்தை செய்வதற்காக இந்த நபிமார்களை கொண்டு பரிசுத்தப்படுத்தி தந்திருக்கிறானே, சுத்தப்படுத்தி தந்திருக்கிறானே என்றால் அது இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, வைது பௌஅனா இப்ராஹிம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்கானல் பைத், அந்த வீட்டிலே நாம் என்ன செய்தோம், இப்ராஹிமுக்கு அந்த இடங்களை நாம் நிர்ணயித்ததை நபியை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு எதையும் இணையாக்க கூடாது. வத்தஹிர் பைத், இந்த வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள்.
இந்த வீட்டிலே நின்று வணங்கக்கூடியவர்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காக, இபாதத் செய்யக்கூடியவர்களுக்காக. எனவே என் அருமையானவர்களே, அங்க நாங்க போறது இபாதத்துக்கு. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போனா அங்க ஷாப்பிங் தான் நடக்கும். என்னது முழுக்க இபாதத்துல போயிட்டு அவசர அவசரமா உம்ரா முடிச்சிடுவாங்க, முடிஞ்சு சுத்துறதான் வேலை. வரும் வரைக்கும் என்னது அந்த அந்த இது எதற்கு சுத்தப்படுத்தப்பட்டதுன்னா இபாதத், வணக்கத்துக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகளை நாம் பார்க்கின்ற போது இது நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தையும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தையும் எப்படியெல்லாம் சிறப்பித்திருக்கிறான். அடுத்து இரண்டாவது ஒரு அழைப்பை ஹஜ்ஜுக்காக விடுத்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களும் யாரு? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனும், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கான அழைப்பை விடுத்தார்கள். ஹஜ்ஜுக்கான அந்த அறிவிப்பை மதீனாவிலே செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருடங்கள் அப்படி 9 கையால் அப்படி காட்டுறாங்க. காட்டிட்டு 10வது வருடம் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை மதீனாவிலே செய்தார்கள். ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் துல்ஹுலைஃபாவுக்கு துல்ஹுலைஃபா என்பது மதீனாவாசிகள், அந்த வழியாக வரக்கூடியவர்கள், இஹ்ராம் அணிந்து நியத் வைக்கக்கூடிய இல்லை. அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்கினார்கள். ஒரு நாள் ஏன் தங்கினாங்க? மக்கள் அனைவரும் சேர வேண்டும் என்பதற்காக. எல்லா மக்களும் சேர வேண்டும். ஜாபிர் சொல்றாங்க, அதுக்கு பிறகு நான் முன்னால் வலது இடதெல்லாம் பார்க்கிறேன், மக்கள் திரளாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டாவது அழைப்பை ஹஜ்ஜுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 அறிவிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் கர்ப்பிணி பெண்கள் கூட அந்த அழைப்பை ஏற்று வந்தார்கள். மதீனாவிலிருந்து துல்ஹுலைஃபாவுக்கு வரல அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் செய்தார்கள், குழந்தையை முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை என்ன செய்தாங்க? பெற்றெடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு இருந்தது. இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நபிமார்கள் மூலம் விடுக்கப்பட்ட அழைப்பாக இது இருக்கிறது. அடுத்து நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது இஸ்லாத்துக்கு முன்னால் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஆக்கிரமித்திருந்தது. பல மூட நம்பிக்கைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருந்தது. யாரு? அறியாமை காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அந்த முறையில் இல்லாமல் அதிலே பல மாற்றங்களை செய்து அவருடைய மனோ இச்சைகளுக்கு ஏற்ப அவற்றை என்ன செய்திருந்தார்கள்? மாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த மாற்றங்கள்ல அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன கேட்கிறான்? சூரத்துல் ஆராஃபிலே கேட்கிறான், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி. நபியே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வெளிப்படுத்திய அந்த அலங்காரங்கள், அதை ஹராமாக்கக்கூடியவர்கள் யார்? யாருக்கு இருக்குது அதிகாரம் அதை ஹராமாக்கிறதுக்கு? அல்லாஹ் நமக்கு ஆடைகள் அணிவதை, அலங்கரித்துக் கொள்வதை ஹலாலாக்கி இருக்கிறான். இதை ஹராமாக்கிறதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று வத்தய்யிபாத்து மினர் ரிஸ்க், பரிசுத்தமான உணவை அடியார்களுக்கு ஹராமாக்குவதற்கு யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் ஹிய லில்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா ஹாலிஸத்தன் யௌமல் கியாமா. இவைகள் மூமின்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையில் மூமின்களுக்கு மாத்திரம் உரியதாக இது இருக்கிறது. இந்த வசனம் எதை பின்னணியாக கொண்டு இறங்கியது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். கஅபாவை அவர்கள் நிர்வாணமாக வலம் வந்தார்கள். எப்படி வலம் வந்தாங்க? நிர்வாணமாக வலம் வந்தார்கள். அதுல அவன நம்பிக்கை எப்படி இருந்துச்சு என்று சொன்னா, அதாவது இந்த ஆடைகள்ல கூட என்னது பாவங்கள் இருக்குது. எனவே ஆடைகளை களைந்து விட்டு நிர்வாணமாக வலம் வருவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும், அவர்களுடைய இன்னும் ஒரு சாராருடைய நிலை என்னதாக என்று சொன்னால், குறைஷிகள் அவர்கள் தான் அங்க உயர்ந்தவர்கள். அவங்க யாருக்காவது ஆடை கொடுத்தால் அவங்க ஆடைகளோடு என்ன செய்யலாம்? வலம் வரலாம். இல்லை என்றால் நிர்வாணமாகத்தான் வலம் வர வேண்டும் என்ற ஒரு அந்த குலம் கோத்திரம் என்ற அந்த ஒரு ஆணவ போக்கும் அங்கு காணப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி 9ல ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜுக்கு வரல. அபூபக்கர் தலைமையில் ஒரு குழுவை ஹஜ்ஜுக்காக அனுப்பினார்கள்.
அப்படி வந்தபோது என் அருமையான சகோதரர்களே, அதிலே என்ன அறிவிப்பு செய்யப்பட்டது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவுடைய நாளிலே அறிவிப்பு செய்கிறார்கள். அபூபக்கர் அனுப்புறாங்க, போய் அறிவிப்பு செய்யுங்க. என்ன அறிவிப்பு? இந்த வருடத்துக்கு பிறகு யாரும் இணை வைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு வர முடியாது. இதுவரை காலம் நீங்க வந்தீங்க, ரசூலுல்லாஹி தாவால பாருங்க, சுமார் எத்தனை வருடம்? 13. அங்கல வந்து 9 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 13 9 எத்தனை வருடங்கள்? 21 வருடமா? 20. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 இந்த கால இந்த கட்டம் இந்த வருடங்கள் இந்த இவ்வளவு காலம் முஷ்ரிக்கள் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, நிர்வாணமாக தவாஃப் நடந்துச்சு. அப்ப ஹிஜ்ரி 9ல தான் அறிவிப்பு செய்யப்படுது, இதற்கு பிறகு இணை வைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு வர முடியாது. அடுத்து என்னது? நிர்வாணமாக கஅபாவை வலம் வரக்கூடாது என்ற இந்த அறிவிப்புகள் எல்லாம் செய்து இவற்றை எல்லாம் பரிசுத்தப்படுத்திட்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஹிஜ்ரி 10ல ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிர்வாணம் என்பதை என்ன செய்து என்று நீங்க வேறு வேறு மதங்களை கூட இந்த போக்க பார்க்கலாம். என்ன செய்யறது? இதை ஒரு பக்தியாக நினைப்பதும், நிர்வாணமாக வாழலாம் அப்படி என்ன செய்யலாம், கும்பிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. சில எடுத்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் சில கொள்கைகள் கோட்பாடுகள் எப்படி இருக்குது, நிர்வாணமாக வந்து கொண்டிருக்கிறான், அதை சூழ்ந்து கும்பிடுறான். இப்படி எல்லாம் இப்படி இஸ்லாம் எவ்வளவு அற்புதமா சொல்லி தந்து பாருங்க. இதெல்லாம் மார்க் பண்ணுது, வன்மையாக கண்டிக்குது. அல்லாஹ் தஆலா அலங்காரங்களை ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு சொல்கிறான், அனுமதித்திருக்கிறான். அப்ப இதை வந்து தடுப்பதற்கு யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஹஜ்ஜிலே நடந்த மூட நம்பிக்கைகளை பாருங்க. அடுத்து என்ன அல்லாஹ் சொல்கிறான்? 2வது அத்தியாயத்துடைய 200வது வசனத்திலே சொல்கிறான், ஃபைதா கவைத்தும் மனாசிகக்கும், நீங்கள் அந்த ஹஜ்ஜுடைய உங்களுடைய வணக்கங்களை நிறைவு செய்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எப்படி? நீங்க இதற்கு முன்னால் உங்களுடைய மூதாதையர்கள் நினைவு கூறிக்கொண்டிருந்தீங்களே, இதான் வேலை. அவன் ஹஜ்ஜில் என்ன வேலை? அல்லாஹ்வை நினைவு கூறுவது கிடையாது. அவர்களுடைய மூதாதையர்களையும் அவர்களுடைய அந்த குலம் கோத்திரம் அதனுடைய பெருமைகளை பாடுவதுதான் அவனோட வேலையா இருந்துச்சு. கவிதைகள் எடுத்து பாடுறது. ஒருத்தர் என்ன செய்யுது? குறைஷ் குலமா, அவர்கள் குறைஷியுடைய பெருமையை பாடுவார். இன்னொரு குலம் என்ன செய்யும்? கோத்திரம், அவரோட பெருமையில பாடு. இப்படித்தான் ஹஜ்ஜுடைய வணக்கம் இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை விட்டு நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், இவைகளை விட்டு நீங்கள் உங்களுடைய ரப்பை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அவர்களிடம் காணப்பட்ட இன்னும் ஒரு மோசமான வேலை என்னென்று சொன்னால், அவர்கள் மாதங்களை மாற்றுவார்கள். உங்களுக்கு தெரியும், அறியாமை காலத்துல அந்நசியா என்று சொல்லப்படும். இவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னால், மாதங்களை என்ன செய்வாங்க? தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு ஏற்பமாக மாற்றிக் கொள்வார்கள். இப்போ உதாரணமாக ரஜப் எடுங்க. ரசூலுல்லாஹ் ரஜபை பத்தி சொல்லும் போது ஒரு ஹதீஸை நாங்க படிச்சிருக்கிறோம். எப்படி சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, ரஜபை சொல்லும் போது எந்த கோத்திரத்தோட இன்னைக்கு சொல்லுவாங்க? ரஜப் முதர் என்று சொல்லுவாங்க. முதர் கோத்திரத்தோடு தொடர்புபடுத்தி ரஜபை பேசுவாங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? பைன அல்லதி ஜுமாதா வ ஷஅபான் என்று சொல்வார்கள். அந்த ஜமாது சானி, ஜுமாதாவுக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் உள்ள மாதம் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? இதெல்லாம் இஸ்லாம் வந்து ஒருபோது அனுமதி. இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருந்தாலும் இபாதத், அதற்குரிய வழிமுறை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தார்கள், எப்படி அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். அப்ப இந்த கை தட்டுவது, சீட்டி அடித்தல் என்பதெல்லாம் அறியாமை கால பழக்கங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அவர்களுடைய இன்னொரு மூட பழக்கம் அவரிடம் காணப்பட்டது. நீங்க அந்த செய்தியை புகாரில கூட பார்க்கலாம். அதாவது பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில, அதாவது அன்சாரிகளுடைய விஷயத்துல இது இறங்கியது. அன்சாரிகளுடைய விடயத்தில் இறங்கியது. அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. யாரு? இந்த அன்சாரிகள் ஹஜ்ஜுக்காக வருவார்கள். வந்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு நுழையும் போது வாயல் வழியாக நுழைய மாட்டார்கள். என்ன செய்வாங்க? வாயல் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் கூரையால் அப்படி கீழே அப்படி ஏறி தான் குதிப்பாங்க உள்ள. இது ஒரு நம்பிக்கை. இது எப்படி இருந்துச்சு அவங்கள்ட்ட? இது ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலைசல் பிர்ரு பி அன் தக்துல் புயூத மின் ظுஹூரிஹா, நீங்க மேலால குதிக்கிறதுலாம் என்ன நன்மை கிடையாது வீட்டுக்கு. இதெல்லாம் நன்மையான விஷயமா? அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்றால் மனித்தகா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அதுதான் நன்மை. அல்லாஹ்வை பயப்படுவதுதான் என்னது? நன்மை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வௌதுல் புயூத மின் அப்வாபிஹா, அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வாயில்கள் ஊடாக வரட்டும். இதுதான் வாயில எழுதி வச்சிருக்கிறது. வாயில வச்சு கூடியால கூச்சப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்னது? இப்படியான நம்பிக்கைகள் எடுத்து பாருங்க. இந்த ஆன்மீகத்தின் பேரால் இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள் அவசரமா பரவலை பார்க்கிறோம். இன்று கூட நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாம் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் உள்ளவர்கள்ட்ட எத்தனையோ மூட நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படுதா இல்லையா?
ரசூலுல்லாஹ் தனது இறுதி ஹஜ்ஜின் போது என்ன சொன்னார்கள்? அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் எனது பாதத்தின் கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லியும் நிறைய மூட நம்பிக்கைகள் நமது சமுதாயத்தில் பரவி இருக்குதா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அடித்தொழித்தார்கள். அந்த இறுதி ஹஜ்ஜை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜில் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே தெரியப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நீங்க என்ன புரிய வேணும்? காலாகாலமாக செய்து வந்தாலும் நிறைய பேர் வைக்கிற வாதம் என்னது? இது காலாகாலமா நடந்து வருது, காலாகாலமா இப்படித்தான் செய்யறோம், காலாகாலமா இப்படித்தான் நமது ஊர்ல என்று வாதங்கள் எல்லாம் ஈடுபடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுத் தரவில்லை என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லித் தரவில்லை என்றால் என்பதை விளங்க வேண்டும். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, அவங்கள்ட்ட ஆணவம் எந்த அளவுக்கு, அதாவது தலைக்கு மேல் இருந்தது என்று சொன்னால், அந்த ஆணவத்தால் திமிரு பிடித்தார்கள் என்று சொன்னால், அதாவது குறைஷிகள் என்ன செய்வார்கள் என்றால் முஸ்தலிஃபாவோடு நின்று கொள்வார்கள். என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபாவோடு நின்று கொள்வார்கள். அவர்கள் அரபாவுக்கு செல்ல மாட்டார்கள், அரபாவுக்கு செல்வதில்லை. ஏனே அரபுக்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அங்கே அரபாவுக்கு செல்ல வேண்டும். அவங்க எங்க செல்ல வேண்டும்? அவர்கள் அரபாவுக்கு செல்ல வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜுக்கு வந்தபோது சஹாபாக்களிடம் ஒரு சந்தேகம் இது சம்பந்தமா இருந்தது. ரசூலுல்லாஹ் குறைஷியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்வாங்கன்னு பார்க்கறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு குர்ஆன்ல சொல்றான்டா, சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ், மக்கள் எப்படி செல்கிறார்களோ அது போன்று நபியை நீங்களும் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எனவே நீங்க எடுத்து பாருங்க, அந்த குறைஷிகள்ட்ட காணப்பட்ட அந்த ஆணவம், குலப்பெருமை, இவற்றை எல்லாம் அல்லாஹ் உடைத்து தகர்த்தெறிகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவுல தங்குறதா ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க முஸ்தலிஃபாவுல நின்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ். எவனுக்கு அரஃபா இல்லையோ அவனுக்கு ஹஜ் இல்லை. எவனுக்கு அரஃபா இல்லையோ அவனுக்கு ஹஜ் கிடையாது. அதாவது நஜில் பகுதியிலிருந்து சில மக்கள் வராங்க, வரும்போது அவங்க வந்து கேட்கிறாங்க, யார சொல்றதா நாங்க தாமதித்து வந்திருக்கிறோம், அப்ப நமக்கு அப்ப ஹஜ் இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 10வது நாள் ஃபஜ்ருக்கு முன்னால யார் அரஃபாவை அடைந்து கொண்டாரோ அவருக்கு ஹஜ் இருக்கு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் டைம் கொடுத்தாங்க. அரஃபாவை நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் 9ல சூரியன் முழுமையா மறைந்தவுடன் அரஃபாவை விட்டு வெளியேறுவோம். ஆனா எதுவரைக்கும் அனுமதி இருக்குது? அரஃபாவுக்குள்ள 10வது நாள் ஃபஜ்ருக்கு முன்னால், ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் ஒருத்தர் வந்துட்டார் என்று சொன்னால் அவருக்கு என்ன இருக்குது? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கபல துலூஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய உதயத்துக்கு முன்னால் வந்து விடுவார் என்று சொன்னால் ஃபகத அத்ரக்கல் ஹஜ், அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என்ற ஆதாரப்பூர்வமான செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? அப்ப இப்படி, அதாவது அவங்க வந்து அரஃபாவன்றது அப்படி ஒரு கழித்து வைத்திருந்தார்கள். நாங்க தான் ஆணவம், நாங்க பெருமை, முஸ்தலிஃபால இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி அறிவித்தார்கள்? அரஃபா இல்லை என்றால் ஹஜ்ஜி கிடையாது, அரஃபா இல்லை என்றால் ஹஜ்ஜி கிடையாதுன்னு அறிவித்தாங்க. அப்ப இதெல்லாம் அவங்க என்ன உணர்த்துது? ஹஜ் என்ற வணக்கம் இந்த அளவு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எப்படி உருவாக்கி இருக்குதுன்னு பாருங்க. அந்த குலப்பெருமை, கோத்திர பெருமை, இந்த ஆணவங்களை எல்லாம் தகர்த்தெறிந்திருக்கிறது என்று பாருங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஹஜ்ஜில் நீங்க அடுத்து இன்னொரு ரசூலுல்லாஹ் ஒழித்த ஒரு மூட நம்பிக்கை தான் என்ன செய்தார்கள்? இணை வைப்பாளர்களுக்கு ரசூலுல்லாஹ் மாறு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் இதை நிறைய இடங்களில் சொல்லுவார்கள், இணை வைப்பவர்கள், நிராகரிப்பாளர்கள், மஜூசிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க? அவன் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை காக்க வேண்டும், அவன் ஒரு முஸ்லிம் என்று தன்னை அவன் அடையாளப்படுத்த வேண்டும், அவன் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களை விரும்ப வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி நீங்க புகாரில பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் முஸ்தலிஃபாவுல தங்குறாங்க, தங்கிவிட்டு அவங்க சூரிய உதயத்துக்கு முன்னால் முஸ்தலிஃபாவை விட்டு வெளியேறுகிறார்கள். ஏன்? முஷ்ரிக்குகளை நீங்க எடுத்தீங்கன்னா அவர்கள் சூரிய உதயத்துக்கு பின்னால் தான் வெளியேறுவார்கள். முஷ்ரிக்குகள் என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபால சூரிய உதயத்துக்கு பின்னால் வெளியேறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை, சபீர் என்று அழைக்கப்படுகிற முஸ்தலிஃபாவில் ஒரு மலை, அந்த மலை பிரகாசிக்க விட்டு சப்தமிட்டு சொல்வார்கள் என்றெல்லாம் அவர் ரசூலுல்லாஹ் இதுக்கெல்லாம் மாறு செய்தார்கள். மாறு செய்து இவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகை ஆரம்ப நேரத்திலே தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் வெளியேறுவார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப இதை உங்களுக்கு எதை உணர்த்துது? அப்ப ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் ஏனைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக செயல்படக்கூடாது, ஏனைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது.
இன்று நீங்க எடுத்து பாருங்க, யூதன்ட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் அவன்ட கலாச்சாரத்தை பின்பற்றலாம். அதான் வேதனையா இருக்கு. யூதன்ட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் அவர்களுடைய அந்த குண்டுகளால் கொண்டு குவிக்கப்பட்டாலும் அந்த கலாச்சாரத்தை விரும்புவதை நேசிப்பதை தான் பார்க்கிறோம். வேதனையா இருக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன விளங்க வேண்டும்? நமக்கு கண்ணியம் அல்லாஹ் இந்த தீனிலே வைத்திருக்கிறான். இதை விட்டு தூரமாகும் போது நமக்கு இழிவு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழித்தாங்க என்பதற்கு பாருங்க இன்னொரு செய்தியை புகாரில ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஒருத்தர் என்ன செய்றாரு, அவர் அந்த ஒட்டகத்தை எடுத்து நடந்து போறாரு. ஒட்டகத்துல என்ன வளமை ஏறி தான் போவாங்க, அப்படித்தானே? ஒட்டகம் என்பது வாகனம். இவர் ஒட்டகத்தை எடுத்து நடந்து போறார். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா ஒட்டகத்துல ஏறி போன்னு சொல்றாங்க. இல்ல, இது அறுப்பதற்காக எடுத்து செல்கின்ற பழிப்பிராணி என்று சொல்ற. அறுப்பதற்காக எடுத்து செல்கின்ற என்னது பழிப்பிராணி அப்படி என்று சொல்றாரு. சொல்றாங்க, இருக்கப்பா ஏறப்பா அதுன்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க, திரும்ப அதே சொல்றாங்க, வயல கேடு ஏறப்பான்னு சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? அப்ப இப்படியான நம்பிக்கைகள் அங்கு காணப்பட்டன. என்ன நம்பிக்கை? அப்ப இப்படியான பழிப்பிராணிகள் என்றால் அதுல ஏறி பயணிக்க கூடாது. சரி, எடுத்து பாருங்க, இந்த நம்பிக்கைகள் இன்னும் சமூகத்தில் இருக்குது இல்லைங்களா? ஏனைய சமுதாயங்கள்ட்ட இருந்து போலாம். முஸ்லிம்கள்ட்ட இப்படியான மூட நம்பிக்கைகள் வரக்கூடாது. புரியுதா சொல்றது? அன்பிற்குரிய சகோதரர்களே, இவற்றையும் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இப்படியான மூட நம்பிக்கைகள் இருந்து ஹஜ்ஜை அப்படியே பரிசுத்தப்படுத்தி எடுத்தாங்க, தூய்மைப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களை பின்னால் வைத்துக் கொண்டு ஒட்டகத்தில் வருகிறார்கள். வரும்போது சொல்கிறார்கள், ஃபத்லை பார்த்து சொல்கிறார்கள், கற்களை பொறுக்கி தாரும் என்று சொல்கிறார்கள். கற்களை பொறுக்குவீராக என்று சொல்கிறார்கள். அப்ப கற்களை அவர் என்ன செய்யறாரு? பொறுக்கி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். கற்களை பொறுக்கி கொடுக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அந்த கற்களை கையில எடுத்தார்கள். எடுத்து சொல்கிறார்கள், இது போன்ற கற்கள் தான் என்று சொன்னாங்க. இது போன்ற பொடி கற்கள் தான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க அந்த இடத்துல, வஇய்யாக்கும் வல் குலூபு ஃபித்தீன் என்று சொல்கிறார்கள். மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். என்ன சொல்றாங்க? எந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க. மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறியதால் தான் அழிந்து போனார்கள். புரியுதா சொல்றது? மார்க்கத்தில் என்ன இருக்கணும்? தெளிவோடு இருக்கணும். குர்ஆன் சுன்னா அதோடு நிறுத்திக் கொள்ளணும். குர்ஆன் என்ன சொல்லுது, சுன்னா என்ன சொல்லுது, அது நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியே போக கூடாது. புரியுதா சொல்றது? சிலவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இவர் எக்ஸ்ட்ரீமா வரம்பு மீறி போறாருண்டா என்னது சுன்னாவை பின்பற்றதான் சொல்றாங்க. வேதனையா இருக்குது. புரியுதா சொல்றது? ஒருத்தர் சுன்னாவை பின்பற்றுவதையும் இப்படி சொல்றாங்க. விளைஞ்சா இவர் எக்ஸ்ட்ரீமா போறாரு, வரம்பு மீறி போறாரு. என்ன வரம்பு மீறி பார்த்தா ஒண்ணும் கிடையாது. தாடி வச்சிருப்பாரு, இல்லைங்க சொல்றது, பள்ளிக்கு நேரத்துக்கு போவாரு. இவங்க எல்லாம் இப்படி 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 பாக்குறாங்க. இந்த ஒரு மோசமான நிலை சமூகத்தில் இருக்குது. இங்க வரம்பு மீது அது இல்ல. மார்க்கத்தை குர்ஆனையும் சுன்னாவையும் உரிய முறையிலே பின்பற்ற வேண்டும். இதை தாண்டி போவது இருக்குதா இல்லையா? இதை தாண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்ததை விட, அல்லாஹ் கற்று தந்ததை விட ஒருவர் செல்லுவார் என்று சொன்னால், உதாரணமாக இறை நேசர்கள். இறை நேசர்களை நாம் நேசிக்க வேண்டும். இறை நேசர்களை நேசிக்க வேண்டும். நல்லவர்கள் நேசிக்க வேண்டும். இறை நேசர்கள் என்று அவுலியாக்கள் என்று என்ன செய்யக்கூடாது? இப்ப வரம்பு மீறி போறாங்களா இல்லையா? அவங்களுக்கு நேர்ச்சை செய்யறது, வணங்குறது, இப்படி போகக்கூடாது. இது வரம்பு மீறக்கூடிய போக்கு. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, வரம்பு மீறுதல். அப்ப அந்த கற்களை பொறுத்த இடத்துல சொல்றாங்க, கற்கள் பொடி கற்கள் தான். நிறைய பேர் அடிக்கிறாங்க, அங்க என்னமோ ஷைத்தான் நிக்கிறான்னு நினைச்சு அடிக்கிறது. அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அது வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை நினைவு கூறக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய ஒரு வணக்கம், இபாதத். அதில் என்ன படிப்பினை என்றால், ஷைத்தானுக்கு நாம் நண்பர்கள் அல்ல, ஷைத்தான் நமது எதிரிகள். அதை ஒருத்தர் தனது மொத்த வாழ்விலும் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை அங்க இருக்குது. அதை விட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உணர்வுகள் எல்லாம் அப்படி மேலிட்டு கண்டதெல்லாம் பிடிச்சி எரியிறதும் தூக்கி எரியிறதும் அடிக்கிறது, இப்படி இது இபாதத் அல்ல. இது ஒரு வரம்பு மீறிய நிலை. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த இப்படியான பிழைகளை நீங்க பார்க்கலாம். எடுத்து பாருங்க, அரஃபா. ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய வழிகாட்டல் முழுமையா இருக்குது. நிறைய பேர் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு மலை ஜபலுர் ரஹ்மான் அந்த மலையில ஏறிக்கணும், அதுல ஏறுறது புனிதமா நினைக்கிறாங்க. எந்த புனிதமும் கிடையாது. புனிதம் சொல்றது அங்க ரசூலுல்லாஹ் காட்டி தராதவைகளை செய்யுது. அப்ப இது வரம்பு மீறிய போக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இப்படியான வரம்பு மீறக்கூடிய நிலைகளை சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா இபாதத்துகள்ல செய்யறதை விட்டு விட்டு அங்க இங்க என்னது அந்த ஜபல் 100 ஏறுறோம் என்று சொல்லி அதுல ஏறி அங்க போய் தொழுகிறது, அங்க போய் கற்கள் எடுத்துட்டு வாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க,
ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு வஹி கிடைச்சதுக்கு பிறகு திரும்ப எப்பயோ ஜபல் நூருக்கு போனாங்களா? அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சிட்டு நபித்துவம் கிடைச்ச பிறகு திரும்ப ஜபல் நூருக்கு போனாங்களா? அது ஒரு இபாதத், ஒரு வணக்கமாடா? இல்ல, அது அவங்களுக்கு வஹி கிடைக்கும் வரை அவங்க போனாங்க. வஹி கிடைச்சிட்டு நேர் வழி கிடைச்சிட்டு வந்துட்டாங்க. அது அந்த ஒருத்தர் அந்த இடத்தை பார்க்க விரும்புறாரு, எந்த தடையும் கிடையாது. ஆனா அதை புனிதமா நினைக்கிறதோ, அங்கு போய் தொழுறதோ, அங்க போய் கால் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லைங்க சொல்றது, அங்க போய் என்ன செய்யறது, அங்க நேரத்தை கழிக்கிறது, மத்த இபாதத்து, இப்படியான விஷயங்கள் நிறைய பேருடைய சிந்தனை இருக்கிறதே தவிர அந்த ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி தந்த இபாதத்துகள்ல கவனம் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இவைகளில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அவர்களிடம் காணப்பட்ட இன்னும் ஒரு மோசமான நம்பிக்கை தான் என்ன செய்வது, அவர்கள் வெறும் கையோடு எந்த தயாரிப்பும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு வருவது. ஹஜ்ஜுக்கு வந்து என்ன செய்வார்கள், பிற மக்களிடம் யாசிப்பார்கள். யமன் பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவங்க இதை புனிதமா நினைச்சாங்க. எப்படி நினைச்சாங்க, ஹஜ்ஜுக்கு வந்து நாங்க எல்லாம் தயார்படுத்தி கொண்டு போறது என்பது நல்ல நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ் மேல ஒரு முழுமையான நம்பிக்கையோடு அப்படி செய்ய மாட்டாரு, நாங்க வெறும் கையை தான் போவோம். போய் என்ன செய்யறது, அங்க போய் மக்கள்கிட்ட யாசகம் கேட்கறது, பிச்சை எடுக்கிறது, கையேந்துறது, இதை புனிதமாக நினைத்தார்கள். அல்லாஹ் இதை தடை செய்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். அதிலே மிகச் சிறந்ததாக எது இருக்கிறது என்றால் தக்வா இருந்து கொண்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் காணப்பட்ட ஏராளமான இந்த மூட நம்பிக்கைகள், அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், அடியோடு அப்படியே துடைத்து எடுத்தார்கள், துடை தெரிந்தார்கள். அப்ப இது நமக்கு எதை உணர்த்த வேணும் என்று சொன்னால், இந்த தீன் மார்க்கம் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதுதான். என்ன மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் நுழைந்தாலும் அது மார்க்கமாக மாட்டாது. நினைச்சு பாருங்க, அறியாமை காலத்துல அவங்க என்ன செய்தார்கள், தொடர்ந்து செய்து வந்தார்கள். அறியாமை காலத்துல அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஆனாலும் அவைகள் என்ன செய்யப்பட்டன, அவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டன என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, அறியாமை காலத்துல சஃபாவிலும் மர்வாவிலும் என்னது, இரண்டு சிலைகள் அங்கே இருந்தன. சஃபாவிலும் மர்வா இஸ்லாத்துக்கு முன்னால, இஸ்லாத்துக்கு பிறகு கூட மக்கா வெற்றிக்கு முன்னால இருந்துச்சு. என்னது, அங்க இரண்டு சிலைகள் அங்கே இருந்தன. அந்த சிலைகள் வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி செய்யறது, அந்த சிலைகள் அவங்க வணங்குறது, அதனிடம் பிரார்த்திப்பது. மதீனாவுக்கு வந்து அன்சாரிகளும் இப்படி செய்வாங்க. அப்ப ஹஜ்ஜில வந்து என்ன செய்யறது, இந்த சஃபா மர்வாவுல வந்து சை என்ற ஒரு வணக்கம் இருக்குது. அப்ப இந்த வணக்கம் வரும்போது அவனோட உள்ளத்துல ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இங்க சிலைகள் இருந்த இடமாச்சு இது, அந்த சிலைகளை நாங்க கும்பிட்டோமே, வணங்கினோமே, அதுல பிரார்த்திச்சோமே, இந்த இடத்துல வந்து எப்படி சை செய்யற மாதிரியான ஒரு 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 குற்ற உணர்வு மாதிரி அவங்களுக்கு வந்தது. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா என்ன வசனத்தை இறக்குறான்னு சொன்னா, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் உள்ளவைகள் தான். அவன் என்ன சிலையை வச்சாலும் அது அவன் மூட நம்பிக்கை, அறியாமை. அது இந்த ஆலயம் என்பதை அல்லாஹ்வை வணங்குவதற்கு முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் இது. இதுல இவர்கள் தான் கொண்டு வந்து இவற்றை நுழைத்தார்கள். அது அல்லாஹ்வை வணங்குவதற்காக பரிசுத்தமாக எழுப்பப்பட்ட ஆலயம் அது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவர்கள் அந்த சிந்தனையை அப்படியே போக்குவதற்காக அல்லாஹ் என்ன வசனத்தை இருக்கிறான்டா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகள். எனவே உங்களில் யாராவது ஹஜ் செய்வார் என்றால், ஒமன் ஹஜ்ஜல் பைத், எவர்கள் அந்த வீட்டை ஹஜ் செய்கிறார்களோ அல்லது உம்ரா செய்வார்களோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப் பிஹிமா, அவர்கள் அதை வலம் வருவது என்னது, குற்றம் இல்லை என்ற வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப தவாஃப் என்பது என்னது, அப்ப அவங்க செய்யறதுக்கு ஒரு வகையான ஒரு குற்ற உணர்வு ஏன் ஏற்பட்டதுன்னா, அங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்ற, இந்த வசனங்களின் மூலமாக அந்த சிலைகளும் அங்கு துடை தெரியப்பட்டன, அந்த நம்பிக்கைகளையும் இஸ்லாம் துடை தெரிந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஆரம்பத்திலே காணப்பட்ட இந்த மூட பழக்க வழக்கங்கள், இந்த பித்ஆக்கள் அனைத்தையும் இஸ்லாம் களை எடுத்தது. எனவே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால் எது புதிதாக நுழைந்தாலும் அந்த அனைத்தும் துடை தெரியப்பட வேண்டும். என்ன வாதங்களை வச்சாலும் எடுபடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன வாதங்களை வச்சாலும் எடுபடாது. நிறைய பேர் என்ன செய்யறது, எல்லாம் நிறைய வாதங்களை வைப்பார்கள். அந்த வாதம் இந்த வாதம் என்ன விளங்க வேணும், குர்ஆன் ஹதீஸ் இதற்கு முன்மாதிரியை தருதா, சொல்லி இருக்குதா, அது தீன், அது மார்க்கம். குர்ஆனும் சுன்னாவும் சொல்லவில்லையா, அது தூக்கி எறியப்பட வேண்டும். என்ன நறுமையான சகோதரர், நாம் நன்றாக விளங்க வேண்டும். நம்ம சமூகத்தை நீங்க எடுத்து பாருங்க, மூட நம்பிக்கைகள் அவசரமா பரவுது. மூட பழக்க வழக்கங்கள் இருக்குதா இல்லையா, அதை ஏதாவது ஒரு கிருத்தம் செஞ்சுட்டு போவோம், அதுக்கு பிறகு கண்டினியூவா செய்வார்.
எவனா அவனுக்கு வந்து ஒரு ஐடியால ஒரு மூட்ல அப்படியே இருக்க வாங்கல செஞ்சிருப்பான். அதற்கு பிறகு எல்லாரும் அது அப்படியே தொடர்ந்து போவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன் சுன்னா இந்த விஷயங்களை வந்து சமூகத்துல உயிர்ப்பிக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்குது, எவ்வளவு போராட வேண்டி இருக்குது. அதை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதாவது இந்த மூட பழக்க வழக்கங்களை ஆரம்பத்தில் உருவாக்கினாலும் எதிர்ப்பு வர. நீங்க பாருங்க சமூகத்துல மூட பழக்க வழக்கங்களை, அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் எமது பகுதியில எமது ஊர்ல, அதாவது பெருநாளுடைய தினத்துல இந்த நடைமுறையே கிடையாது. என்ன நடைமுறை சொன்னா, பெருநாளுடைய கொத்துபா, பெருநாளுடைய தொழுகை முடிக்குது, முடிஞ்ச பிறகு அந்த கொத்துபாவை செய்து விட்டு என்ன செய்யறாரு, அவர் மிம்பர்ல இருந்து இறங்குறாரு. அவர் இறங்கின உடனே அல் ஃபாத்திஹான்ற, மிம்பர்ல இருந்து இறங்கின உடனே என்ன செய்யறாரு, அல் ஃபாத்திஹான்ற. அப்ப அல் ஃபாத்திஹா என்றா என்ன செஞ்சிருக்கணும் என்றா, அவங்க என்ன செய்யற, மக்கள் வந்து இது வந்து மார்க்கத்தில் இல்லை, அது இப்படி எங்களோட ஊர்ல கிடையாது, இப்படி செஞ்சதே இல்லை, இப்படி ஒன்று கிடையாது, இப்படி யாருமே அங்க கேட்க தேவையில்லை, எல்லாரும் தொடர்ந்து ஓதுறான். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப இதை வந்து எதிர்ப்ப தேவையில்லை, அப்பதான் ஆரம்பிக்குது, அதுக்கு முந்தி கிடையாது. ஆனா அதே நேரத்துல சுன்னா எடுத்து பாருங்க, ஒரு சுன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு போனா கடுமையான எதிர்ப்பு வருது பார்க்கணும். அப்ப இதுதான் உண்மை. அப்ப சத்தியம் என்பது என்ன செய்யப்படும், எதிர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். உண்மை என்பது எதிர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். சத்தியம் என்பதை நறுமையான சகோதரர்களே எண்ணிக்கையை வைத்தெல்லாம் அல்ல, எண்ணிக்கையை வைத்தெல்லாம் அல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், சத்தியம் என்பது அது ஒருவராக இருந்தாலும் அது சத்தியம் தான், ஒருவராக இருந்தாலும் என்னது அது சத்தியம் தான். அன்பிற்குரியவர்கள் நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி மூட நம்பிக்கைகளை எல்லாம் களையெடுத்த ஒரு வணக்கம் ஹஜ். ஆனா இப்ப வேதனை கவலை என்னன்னு சொன்னா, அந்த வணக்கத்தை நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம், நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜின் போது என்ன சொல்றாங்க, அறியாமை கால அனைத்து பழக்க வழக்கங்களையும் எனது பாதங்களின் கீழ் போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப போயிட்டு நடக்குது, இப்ப சொல்றாங்க, நாங்க சொல்றோம் கஅபாவுல ஹஜ்ருல் அஸ்வத் அதை முத்தமிடலாம், ருக்னுல் யமானியை தொடலாம். சிலவங்க என்ன சொல்றாங்க, பல லட்சங்கள் செலவழிச்சு வாரம் இதை மட்டும் தொடுறதுக்கா கேட்கிறான். என்னது பல லட்சங்கள் செலவழிச்சு வாரம் இதை மட்டும் தொடுறதுக்கான்னு கேட்கிறான். நாங்க சொல்றது, அல்லாஹ்வுடைய ரசூல் கஅபாவுல தவாஃப் செய்யும் போது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாங்க, அல்லது தொட்டாங்க, அல்லது சைகை செய்தார்கள், ருக்னுல் யமானியை தொட்டாங்கன்னு வருது. இதுதான் ஹதீஸ்ல தெளிவா வருது, சஹாபாக்கள் தெளிவா சொல்றான். இதை சொன்ன நடக்குது, பல லட்சங்கள் செலவழிச்சு வாரம் இதை மட்டும் தொடுறதுக்கான்னு கேட்டா எப்படி கேள்வி நினைச்சு பாருங்க. அப்ப நறுமையானவர்களே, அப்ப இபாதத்தை என்ன செய்யறாங்க, விலங்கல் இபாதத்தை என்ன சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரு சிக்கல் வந்து இங்க செய்து நிறைய இடங்கள்ல வருவதை பார்க்கிறோம். அப்ப இபாதத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்ததுதான் இபாதத், வணக்கம் என்று புரியாவிட்டால் இப்படியான நிறைய பிரச்சனைகள் வருவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாங்க என்ன விளங்க வேணும், அந்த ஹரம் என்ற புனித பகுதி இருக்குதா இல்லையா, ஹரம் என்ற புனித பகுதியை பொறுத்தவரையில அங்க வந்து பித்அத்தை செய்யறவங்க கூட நன்மையா கருதி தான் செய்யறாங்க. ஆனா பித்அத்துக்கு கடும் தண்டனை இருக்கு. அந்த பகுதி புனித ஹரம் என்ற பகுதி, அது அல்லாஹ் சொல்றான், வம யூரித் ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின் நுதிகுஹு மின் அஸாபின் அதீம். அந்த புனித பகுதிக்குள்ள வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, பாவத்தை செய்ய நினைப்பாருன்னா கடுமையான தண்டனையை கொண்டு பிடிப்பேன் அல்லாஹ் சொல்றான், கடுமையான தண்டனையை கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த புனித ஹரம் என்ற பகுதியில நன்மைகளுக்கு எப்படி பல மடங்கு நன்மைகளோ அது மாதிரிதான் பாவங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அது புனித பகுதி, புனிதமான இடம். அப்ப நிறைய பேருடைய பிரச்சனை என்னது, மார்க்கம் என்று நினைத்து பித்அத்தை செய்யறாங்க. பித்அத் என்றால் பெரும் பாவம், பெரும் குற்றம். மார்க்கம் என்று நினைத்து பித்அத்தை அந்த இடத்துல செய்வாங்கடா, அரங்கேற்றுவாங்கடா, எவ்வளவு பெரிய குற்றம். பல லட்சங்கள் செலவழிச்சு வந்து இதுக்கா. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இதை ரசூலுல்லாஹ் மிக அழகாக, அதனால்தான் அறிவிப்பு செய்து ஒரு வருடம் காத்திருந்து 9வது வருடம் செய்யாமல் 10வது வருடம் வரை காத்திருந்து, அதற்கு பிறகு முஸ்தலிஃபாவில் வந்து ஒரு நாள் காத்திருந்து அனைவரையும் ஒன்று கூட்டி ஏன் வந்து நிறைவேற்றினாங்கன்னா அனைவரும் பார்க்க வேண்டும். இதுதான் ஹஜ், இதுதான் ஹஜ் என்று பார்க்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்ப அந்த முறையை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜை நிறைவேற்றாத சகோதரர்கள் துஆ இருக்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்குரிய எல்லா வசதிகளும் எனக்கு ஏற்படுத்தான் என்ற அந்த ஆர்வம், ஆசை, துஆ இருக்க வேண்டும். அடுத்து அதற்குரிய முயற்சி இருக்க வேண்டும். அடுத்தது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய நமக்கு வசதி கிடைச்சிட்டா தாமதப்படுத்த கூடாது. நான் ஜுபைல் இருக்கிற காலத்துல ஒரு வயதான ஒரு மனிதர், தமிழ்நாடு சேர்ந்த ஒரு சகோதரர் தான், வயதான ஒருவர்,
அவர் அவருடைய சம்பளம் 450 ரியால் அவருடைய சம்பளம். அவர் சுமார் பல வருடங்கள் பணத்தை சேர்த்து வச்சு எடுத்துட்டு வந்தார். அந்த டைம்ல நாங்கள் ஜுபைல இருந்து ஹஜ்ஜிக்கு போறதுக்கு சுமார் ஒரு 3500 ரியால் தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த 3500 ரியால் அவர் சேர்த்து எடுத்துட்டு வராரு. அவர் சொல்றாரு அது ஹஜ்ஜுக்காக ஒதுக்கி பல வருடங்கள் சேர்த்து இருக்கிறார். அப்போ நினைச்சு பாருங்க சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் அந்த தேட்டமும் அல்லாஹ் அவருக்கு அதை கபூல் செய்தான். அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அந்த உண்மையான பிரார்த்தனை ஆசை ஆர்வம் இருக்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வழிகளை நமக்கு எளிதாக்கி தருவான். எனவே அந்த அடிப்படையிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, புனிதமான மாதங்களிலே இப்ப துல்கஅதாவுடைய மாதம் ஒரு புனிதமான மாதம், துல்ஹஜ் ஒரு புனிதமான மாதம், முஹர்ரம் ஒரு புனிதமான மாதம். அப்ப துல்ஹஜ் மாதம் என்பது பல வணக்கங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான மாதம். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறந்த நாட்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக நாம் உண்மையாக நியத்து வைத்து அதற்குரிய முயற்சிகளை செய்வோம். அதே போன்று இந்த சிறந்த காலங்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 3 சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு